இந்த வீடியோ பாருங்கள். ரோஜா கூட்டம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதாங்க ரோஜா கூட்டங்கிறது. என்ன, ஒரு செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், இது மாதிரி எத்தனை செடியை நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஏகப்பட்ட செடிகள் இருக்குது இந்த ஏரியாவில். பார்த்தீங்களா? இதே பாருங்கள். இப்போ அடுத்த இதுக்கு கொண்டு போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதுதாங்க ரோஜா கூட்டங்கிறது. ஒவ்வொரு செடிக்கு எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். ஹலோ, ஹவ் ஆர் யூ? வெல்கம் வெல்கம், தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ ரோஜா கூட்டம்னா இதுதான். ரோஜா கூட்டம். ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்கள் ரோஜா கூட்டத்தை. இங்கே பார்த்தீங்களா ரோஜா கூட்டத்தை எப்படி இருக்கு பாருங்க. ரெட் ரோஸ் தாங்க மேக்ஸிமம் இருக்குதுங்க. இன்னும் ரெட் ரோஸ்லாம் இன்னும் ஃபுல்லாக பூக்கள் எல்லாம் மொட்டாக இருக்குது. எப்படி கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்க. பூக்கள் வந்து இங்கே யாரும் பறிக்க மாட்டாங்க. இந்த நாட்டில் கனடாவில் வந்து ஒரு பூ பறிக்க மாட்டாங்க யாருமே. எல்லாம் அழகு தான். எல்லாம் வாடி அப்படியே கீழே கொட்டும். அதெல்லாம் நம்ம நாட்டில் இந்த மாதிரி பூ ரோட்டில் பப்ளிக்கில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஒரு பூ தொட மாட்டாங்கங்க. நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக பூத்துருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு கிளையில் கிட்டத்தட்ட 10-15 பூ இருக்குங்க ஒரு கிளையில். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஓகே பாய். இந்த மாதிரி பல வீடியோக்கள் நான் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் இந்த ஊர்லேருந்து வீடியோ போடுவேன். அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு சென்னைக்கு வந்துடுவேன். பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.